ஹலோ வணக்கம். நாம நிறைய பேர் அன்னதானம் செய்யறாங்க. தட்ஸ் குட் ஒன்லி, குட் ஹேபிட். அது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா எல்லாருக்கும் நம்ம அன்னமே தானம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நல்ல கை கால் நல்லா உழைக்கக்கூடியவங்க கூட அவங்களுக்கு வேண்டிய மினிமம் ரிக்குவயர்மெண்ட் வயிற்றுக்கு சாப்பாடு, ரைட்டா? அது கிடைச்சிடுச்சுனாக்கா சில சோம்பேறிகள் ஒர்க்குக்கே போக மாட்டாங்க. 3 வேளையும் எங்கேயானு தானம் கிடைக்கிற இடத்துல சாப்பிட்டுட்டு அப்படி சோம்பேறித்தனமா பிளாட்ஃபார்ம்லயோ எங்கேயானு படுத்தே கிடப்பாங்க. அதனால அவங்களுக்கு அன்னதானம் கொடுத்து அவங்கள பிச்சைக்காரங்களாவே வாழ விடுறதை விட அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி சுயமா சம்பாதிக்கிறதுக்கு வழி பாருங்க. பிசிக்கலி ஹேண்டிகேப்டு அவங்களால ஒர்க் பண்ண முடியாது, பிளைண்ட் பீப்புள், ரொம்ப ஓல்டேஜ் பீப்புள்னா ஓகே, அவங்களுக்கு நீங்க சாப்பாடு கொடுக்கறதுலயோ இது பண்றது தப்பு இல்லை, ஹெல்ப் பண்றதுலயோ. ஆனா கை கால் நல்லா இருந்து உழைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்ததுன்னா, அவங்களுக்கு உழைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு, ஆனா வேலை வாய்ப்பு இல்லாதனால பிச்சை எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல சின்ன ஹெல்ப் பண்ணி அவங்க ஒரு சுயமா ஒரு வேலை செய்யறதுக்கோ இல்ல எங்கேயான வேலைக்கு இவங்கள நீங்க ரெக்கமெண்ட் பண்ணி சேர்க்கறதுக்கோ ட்ரை பண்ணுங்க. அவங்களே சம்பாதிச்சு அவங்க மேல வரா மாதிரி நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா தட் வில் பி மோர் இம்பார்ட்டன்ட். அந்த வேலைக்கு சோறு போடுறது மட்டும் இல்லை. ஸோ வென் யூ வாண்ட் டு ஸ்பெண்ட் மணி அண்ட் ஹெல்ப் அதர்ஸ், நீங்க அவங்களுக்கு சுயமா சம்பாதிக்கிறதுக்கு ஏதானும் வழி ஏற்பாடு பண்ணுங்க. தட் வில் பி மோர் பெனிஃபிஷியல். ஓகேங்களா?